எப்படிங்க கொண்டாட்டமாக இல்லாமல் இருக்க முடியும் ஒரு மனுஷன்? கொண்டாட்டம் இல்லாததுக்கு காரணம் என்ன? கடன் வாங்கிட்டு யோசிச்சுன்னுக்கிறான், கடன் வாங்கிட்டுமேன்ட்டு. கடன் வாங்குறது யாரோ ஒருத்தர் நினச்சி பாரு, யாரோ கடன் வாங்கிட்டு கூட உட்காந்துக்கிறாங்க, என்ன பிரச்சனை? என்ன வந்தாங்க, யாருங்க வாங்கினாங்க? சிவகுமார். நான் இல்லைங்க அது. இப்போ என் பேர் தேவராஜ். உனக்கு அப்பப்போ பேர் மாற்றிக்கலாமா இல்லையா? பேர் மாற்றிக்கலாமா இல்லையா? ஏன் பேர் மாற்றிக்க மாட்டேன்ற? 2 ஊருக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தங்க, இப்போ வேறு பேர் வச்சுக்கலாமா இல்லையா? வச்சுக்கலாமா இல்லையா? இவ்வளோ சந்தர்ப்பம் யாருக்கு தாங்குதே? நீ என்ன பண்ணணுன்னா, டக்குன்னு இப்போ போயிட்டு ஃபேஸ்புக்கில் போய் டக்குன்னு பேரை மாற்றிடணும். மாற்றிட்டு இப்போ நான் கோவிந்தேன், முன்னாடி குப்பேன், இப்போ சித்தேன், இது மாதிரி மாறி மாறி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கலாமா? வச்சுக்க முடியாதா? கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மேலே என்னவா இருக்கிறீங்கன்னா கவனமாக இருக்கிறீங்க. கவனமாக இருக்கக்கூடாது. யார் மேலே? உங்கள் மேலே அப்படியே கண்ணும் கருத்துமா. அப்படின்னா ஒரு இடத்துல கவனமாக இருன்ற, ஒரு இடத்துல கவனமாக இருக்கக்கூடாதுன்னா, கவனமாக இருக்கக்கூடாதுன்னு கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நான் என்னை ரொம்ப வேல்யூ பண்ணி அடுத்துக்கு முன்னாடி நான் பெருசுன்னு நினச்சிங்கிறேன். நீங்கள் என்ன கூட இருந்தீங்கன்னா பழனி என்ன புரிஞ்சிடும். இந்த ஆள் உண்மையிலேயே இவ்வளோ, இந்த ஆள் தான் சச்சங்க நடத்தினாரான்னு ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா சச்சங்கம் பேசினவர் தானே அவர், இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாரு. உனக்கே அதிகமாக இருக்கும். ஒருவேளை இவர் குருன்னு சொல்ல வேணா? ஓ, சாதாரணமாக ஃபோன் பண்ணி பேசுகிறான் இருந்தாலும், என்ன பிரச்சனை, நீ ஃபோன் பண்ணு கொடு பேசு, என்னாச்சு? டென்ஷன் ஆகிடுவானுங்க ஆளுங்களாம். புரியுதா? எப்படி கவனமாக இருக்கணும்? நம்ம மேலே கவனமாக இல்லாத மாதிரி கவனமாக, நம்ம மேலே கவனத்தை சொல்லடே, நீ யார் தெரியுமோ அப்படின்னும். முடிஞ்சிச்சு உன் கதை. ஆல்மா உன் கொண்டாட்டம்லாம் போயிடும். நான் நல்லா போயின்னு இப்போ ரோட்டில், நீ ஒரு ரைட்டர் இல்லை, பெரிய எழுத்தாளர்னு ஒருத்தர் வந்து சொல்லுவான், அவள் தான் உனக்கு மீசெல்லாம் முறிப்பாள். ஆமாம், ஜெயகாந்தன் ஆகிடுவேன். ஆமாம், சில நேரங்களில் சில மனிதன் நான் தான் எழுதினேன். சார் அது தெரியாமல் எழுதிட்டுருப்பீங்க. திரும்ப அதே மாதிரி ஒரு கதை சொல்லுங்களேன். என்ன சொல்ல முடியாது? ஒரு கவிஞர் இருப்பார், அப்படியே நான் அந்த பாட்டு நான் தான், நம்மக்கிட்ட வந்து மொக்கம் வாங்கிடுவேனுங்க. சரி, இப்போ ஒரு கவிதை சொல்ல முடியாது இல்லை, அது வந்துச்சு சந்தர்ப்பத்தில். அப்படி தானே? அது எதை கொண்டும் பெருமை இல்லாமல் இந்தியானா கொண்டாட்டமாக இருக்கலாம். ஜாதி பெருமை, மத பெருமைலாம் இல்லை, இப்படியெல்லாம் கூட இருக்குது. நல்ல சோறு சாப்பிட்டுக்கிறேன்னு நினச்சா கூட பெருமை கொண்டாட்டம் போயிடும். புரியுதா? நான் சொல்லிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன்னு நீ நினைக்கிறேன்ல, அப்போ இப்போ அவனுக்கு ஆப்பு. அப்போ நல்லா இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நல்லா தான் இருப்பேன், அதுன்னா நல்லா இருக்கிறேன். யார் நான்? கடவுளால் உண்டானது தானே. என்னை எப்படி கெட்டபடி வச்சுருந்தேன்? யாருக்கு அசிங்கம் இது? நீ சொல், நான் தான் சொல்லுவேன், நான் நல்லா என்ன யாருக்கு காரணம்? அவன் சொல்லுவான், உன்னை அமிச்சதே சந்தோஷமாக இருக்குதுதான், நீ ஏன் துக்கப்பட்டேன்னு கேட்பான். சார் இந்த சமூகத்தில் வந்து ஒரே ஜாதி பிரச்சனை இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்பான் அவன்.